குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். வாய்ஸ் கேக்குதா? சத்தமா எஸ் இருக்கா? மேம். ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபோர்த் லெக்சர் தேர்ட் லெக்சர் ஸ்டார்ட். நேத்தோட லெக்சர் பார்த்துட்டீங்களா? எஸ் மேம். ஸோ நேற்று வந்து நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ், ஸோ டேப் ரூட், அப்புறமா வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட்லாம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன், ஏன் இந்த மாடிஃபிகேஷன் நடக்குது, ஏன் இந்த சேஞ்சஸ்லாம் நடக்குது, அந்த ரூட்டோடைய யூஸ்வலான ரோல் வந்து இது பண்ணாம ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக இந்த மாடிஃபிகேஷன் வந்து நடக்குது. ஸோ நார்மலா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நார்மலா இருக்கிறதும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸும் இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு டாபிக்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி தெரியும். என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கரேஜ், செகண்ட் ஒன் என்னது அப்சார்ப்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கரேஜ், செகண்ட் ஒன் வந்து அப்சார்ப்ஷன். ஆங்கரேஜ்னா என்ன? ஆங்கரேஜ்னா வந்து ரூட் வந்து அந்த சாயில்ல நல்லா வந்து அட்டாச் ஆகி இருக்கிறதுக்காக அது ஆங்கர் த பிளான்ட்னா ரூட் வந்து அப்படியே வந்து அந்த சாயில் நல்லா கிரிப்பா வந்து பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆங்கரேஜ் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன். மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனா ஒரு பிசிக்கலா இருக்குது. ஓகே. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன். ஃப்ரூட்ஸ் வந்து வாட்டர் அப்புறமா மினரல் சால்ட்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணி மேல வந்து கண்டக்ட் பண்ணும், மேல வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ரூட்ல இருந்து ஷூட்டு, ஸ்டெம், லீஃப், ஷூட் சிஸ்டம்க்கு வந்து போகும். ரூட் சிஸ்டம்ல இருந்து ஷூட் சிஸ்டம்க்கு வந்து இந்த வாட்டர், மினரல் சால்ட் எல்லாமே வந்து இந்த ரூட் அப்சார்ப் பண்ணி மற்ற ஸ்டெம், லீஃப் அப்புறமா வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்க வந்து இந்த ரூட்ஸ் வந்து அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ நமக்கு தெரியும்ல, பயாலஜில வந்து டிரான்ஸ்போர்ட் அந்த வேர்டுக்கு வந்து நம்ம கண்டக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டக்ட் தெம் அப்வர்ட். ஸோ மேலதான் வந்து அப்வர்ட் தான் வந்து அது கண்டக்ட் பண்ணும். ஸோ இந்த இந்த ஃபங்க்ஷன் பேர் பிசியாலாஜிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. பிசியாலாஜிக்கல்னா உள்ள நடக்கிற ஃபங்க்ஷன். இந்த பாடிக்குள்ள நடக்கிற பிளான் பாடிக்குள்ள நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் பிசியோலாஜிக்கல். வெளியில நடந்ததுன்னா அது வந்து மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆங்கரேஜ் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன், அப்சார்ப்ஷன் வந்து ஒரு பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸோ சில மாடிஃபிகேஷன்லாம் வந்து ரூட்டோட ஸ்ட்ரக்சர்லயும் ஃபார்ம்லயும் நடந்துச்சு. கரெக்டா? அது எதனால நடந்துச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்காக. என்னென்ன டைப் ஆஃப் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ். ஸோ வந்து ஃபுட் வந்து ஸ்டோர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அப்புறமா அசிமிலேஷன்னா வந்து போட்டோசிந்தசிஸ்க்காக நடந்துச்சு. அப்புறமா வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்டர் சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டோடைய மாய்ஸ்டர், ஈரத்தன்மை, அதை வந்து மாய்ஸ்டர் வந்து அப்சார்ப் பண்றதுக்காக ஒரு மாடிஃபிகேஷன் வந்து நடந்துச்சு. அப்புறமா வந்து ஃபுட்டை வந்து ஹோஸ்ட் கிட்ட இருந்து சக் பண்ண, நேற்று லெக்சர் பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் வந்து தாராளமா வந்து உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும். ஃபுட்டை வந்து ஹோஸ்ட் கிட்ட இருந்து நம்ம கஸ்கட்டா பார்த்தோம்ல, இது என்னது ஹோஸ்ட் கிட்ட இருந்து ஃபுட்டை வந்து ஒரு பைப் வழியா வந்து அது சக் பண்ணிக்கும், எல்லாமே வந்து வாங்கி. ஓகேங்களா? அப்புறமா நெக்ஸ்ட் என்னது பெட்டர் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், ரெஸ்பிரேட்டரிக்காக நியூமாட்டோஃபோர்ஸ் இல்லைன்னா வந்து ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து மாறிடுச்சு. அப்புறமா வந்து மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் பிசிக்கலா என்ன நடந்திருக்குன்னா ஃப்ளோட்டிங், பயான்சிக்காக அக்வாட்டிக் பிளான்ட்ல வந்து அது தண்ணியில வந்து மிதக்கிறதுக்காக ஒரு டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஃப்ளோட்டிங் பயான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஆங்கரேஜ்காக நல்ல ஸ்ட்ராங்கர் ஆங்கரேஜ்காக, அதுக்கப்புறமா கிளைம்பிங் ரூட்ஸ் பார்த்தோம்னா அதுதான் கிளைம்பிங் அண்ட் கிளிங்கிங் ரூட்ஸ். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்? ஃபுட் ஸ்டோரேஜ், அசிமிலேஷன், அப்சார்ப்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்டர், சக்கிங் ஃபுட் ஃப்ரம் ஹோஸ்ட், பெட்டர் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன். அதுல பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் வந்து இங்க பயாலஜில வந்து பயான்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறமா ஸ்ட்ராங்கர் ஆங்கரேஜ்னா சப்போர்ட், அதுக்கப்புறமா கிளைம்பிங். ஓகே. டோட்டலா வந்து 8 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது நல்லா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நம்ம ரூட்ஸ் என்ன நடந்துச்சு, மாடிஃபிகேஷன்ஸ். ரூட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து சில மாடிஃபிகேஷன் நடந்துச்சு. இப்போ இன்டெக்ஸ் கொஸ்டின் 6.3. 6.3ல வந்து எல்லாமே என்னென்ன டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் எதுலலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க. இதை வந்து நீங்க நேற்று லெக்சர் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நான் ரொம்ப 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 கிளியரா ஸ்கிராச்ல இருந்தா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நேற்று லெக்சர்.
நேத்து லெக்சர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக இந்த 6.3. நீங்க நேத்து லெக்சர் வந்து நல்லா லிசன் பண்ணிருந்தீங்கன்னா அது கேட்டிருந்தீங்கன்னா இந்த மறுபடியும் அந்த லெக்சர் ஒரு வாட்டி 2x ஸ்பீட்ல வச்சு நீங்க அதை கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா பேஜஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னது அன்னைக்கு அன்னைக்கு நடத்தினதை அன்னைக்கே முடிச்சுட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆல்மோஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்க பண்றது. ஓகே, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ ரூட்டோடைய கேரக்டரிஸ்டிக், டைப் ஆஃப் ரூட்ஸ், மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ், இது எல்லாமே படிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃப்ரீயா இருந்தா இதை பண்ணலாம் நீங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு டாபிக் உள்ள போகலாம், பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ரெண்டு லெக்சர்ல வந்து 2 லெக்சர் தான் முடிச்சிருக்கேன். ஸோ 2 லெக்சர்ல கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம், டைப்ஸ் பார்த்தோம், அப்புறமா அந்த ரூட்டோடைய மாடிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போ இந்த ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு, அனாட்டோமி. அனாட்டோமினா வந்து உள்ள அந்த ரூட்டுக்குள்ள என்னென்ன செல்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படிலாம் அது பிரிஞ்சிருக்கு, என்னென்ன எந்த செல் எது பண்ணுது, அது எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போறோம். இதுதான் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட் சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியும் 2 டைப் ஆஃப் ரூட் இருக்கு, ஒன்னு டைகாட் ரூட், ஒன்னு வந்து மோனோகாட். ஸோ டைகாட்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க, அதுதான் கிராம். அப்புறமா மோனோகாட்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம உள்ள டீடைல்டா ரூட்டோட இன்சைடு டிரான்ஸ்ஃபர் செக்ஷன்னா வந்து ரூட் இப்படி இருக்குன்னா இதை வந்து கட் பண்ணிருக்காங்க. அது கட் பண்ணதால ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு காமிக்கும். கரெக்டா? ரூட் எப்படி இருக்கும், பைப் மாதிரி தானே இருக்கும். அந்த பைப் வந்து கட் பண்ணா நம்ம இங்க இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அது வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும். நீளமா இப்படி கட் பண்ணாம மிடில்ல வந்து பீஸா வந்து கட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் டிரான்ஸ்ஃபர் செக்ஷன். ஸோ மோஸ்டா பயாலஜில வந்து டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் தான் பண்ணுவாங்க, அனிமல்ஸ்க்கு இருக்கணும் எல்லாருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு தெரியும் கரெக்டா என்னென்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எபிப்ளமா. ஸோ இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட்ஸ், அது என்ன இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். The primary structure of root refers to the basic internal organization. உள்ள பேசிக்கா அந்த ரூட்குள்ள என்ன ஆர்கனைசேஷன், எப்படி வந்து அந்த செல்ஸ் ஆர்கனைஸ் ஆயிருக்கு, எப்படி அந்த டிஷ்யூ வந்து யங் ரூட்ல ஆர்கனைஸ் ஆயிருக்கு சொல்லி அது பாக்கறதுதான். இது வந்து யங் ரூட்ஸ். இது எல்லாமே இந்த யங் ரூட்குள்ள எப்படி டிஷ்யூ ஆர்கனைஸ் ஆயிருக்கு, அதுதான் வந்து பேசிக் இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். அதுதான் இதோட டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸோ பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட்னா என்னது, பேசிக் இன்டர்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் இன் அ யங் ரூட். ஓகே, ஸோ இதை செகண்டரி க்ரோத் போல நல்லா வந்து கட்ட மாதிரி உட்டு மாதிரி ஆயிடும். அதனால அதுல வந்து அவ்வளவா தெரியாது நம்மளுக்கு. கரெக்டா? ஸோ இதை வந்து நம்ம யங் ரூட்ல தான் இதெல்லாம் பண்றோம். இதுல வந்து எப்படி எபிடர்மிஸ்னா வெளில இருக்கிற லேயர். ஓகே, ஸோ எபிடர்மிஸ், கார்டெக்ஸ், லோடா இருக்கும் சாட். ஸோ இதுல வந்து எப்படி வந்து எபிடர்மிஸ் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. எபிடர்மிஸ் இருக்கும், எபிப்ளமா இருக்கும் சில இதுல. இது பாத்தீங்கன்னா அவுட்டர் லேயர். குட் மார்னிங். சொன்னது எபிடர்மிஸ் இருக்கும், கார்டெக்ஸ் இருக்கும், எண்டோடர்மிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ். எபினா வெளியில ரொம்ப அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகே, எபிப்ளமா கூட இருக்கு. எபிடர்மிஸ் ஆர் எபிப்ளமா. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா எண்டோடர்மிஸ். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா பெரிசைக்கிள். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா வாஸ்குலார் பண்டில். வாஸ்குலார் பண்டில்னா சைலம், ஃப்ளோயம், அதுதான் வாஸ்குலார் பண்டில். சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா பித்து. செவன்த் ஒன் கான்ஜுகேட்டிவ் டிஷ்யூஸ்ல கான்ஜுகேட்டிவ் பேரன் கைமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட் டிஷ்யூஸ் வந்து எனக்கு பேரன் கைமா தான் இருக்கும், அதனால கான்ஜுகேட்டிவ் பேரன் கைமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். அதுல இருந்து கொஞ்சம் உள்ள வரலாம் கார்டெக்ஸ் மிடில் லேயர். இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தா எண்டோடர்மிஸ். எபிடர்மிஸ் தான் வெளியில, எண்டோடர்மிஸ் தான் உள்ள. எபிடர்மிஸ், அதுக்கு நடுவுல கார்டெக்ஸ், தேர்ட் ஒன் வந்து என்னது எண்டோடர்மிஸ். அப்புறமா ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா பெரிசைக்கிள். இந்த எண்டோடர்மிஸ்க்கும் உள்ள வந்து பெரிசைக்கிள்னு ஒண்ணு இருக்கும், உள்ள இருக்கிற அந்த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி. அப்புறமா பெரிசைக்கிள்குள்ள வாஸ்குலார் பண்டில், வாஸ்குலார் பண்டிலுக்குள்ள பித்துக்குள்ள கான்ஜுகேட்டிவ் பேரன் கைமா. இதுதான் வந்து ஆர்டர். ஒன்னு ஒன்னு சிங்கிள் டேர்ம்ஸ் வந்து நம்ம டீடைல்டா படிக்கலாம்.
ஸோ இட்ஸ் லைக் ரூட் வந்து இந்த கேபிள் வயர் மாதிரி. ஸோ கேபிள் வயருக்குள்ள நல்லா இருக்கும், ஒரு அவுட்டர் பிளாஸ்டிக் இன்சுலேஷன் இருக்கும் கரெக்டா. வெளியில வந்து ஒரு பிளாஸ்டிக்கால வந்து கவர் பண்ணிருப்பாங்க, ப்ளூ கலர்லயோ ரெட் கலர்லயோ இருக்கும், பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எபிடர்மிஸா ப்ளே பண்ணுது. இப்போ உள்ள அந்த காப்பருடைய அந்த வயர்லாம் இருக்கும்ல, இது வந்து கார்டெக்ஸா ப்ளே பண்ணுது. அப்புறமா இதுக்கும் உள்ள வந்து அவுட்டர் உள்ள வந்து கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதுதான் வந்து கார்டெக்ஸா ப்ளே பண்ணுது. அப்புறமா அதுக்குள்ள ஒரு ப்ரொடெக்டிவ் பவுண்டரி மாதிரி இருக்கும். அது அது அந்த பவுண்டரிய இது பண்ணாதான், நம்ம டேமேஜ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஷாக், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இதுவாயிடும். பட் அந்த ப்ரொடெக்டிவ் பவுண்டரி தான் வந்து எண்டோடெர்மிஸ். அந்த எண்டோடெர்மிஸ்க்குள்ள ஒரு அந்த காப்பர் வயர் இருக்கும்ல, காப்பர் வயர் தான் வந்து இந்த சைலமோ ஃப்ளோயமோ. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். அதை ப்ரொடெக்ட் பண்ணதான் வந்து இது எல்லாமே இருக்கு, இந்த எபிடெர்மிஸ், எண்டோடெர்மிஸ், கார்டெக்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, சிஸ்டமேட்டிக்கலா நல்லா அரேஞ்ச் ஆயிருக்கு நேச்சர். அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்து மேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அவுட் சைட்ல இருந்து இன்சைடு வரைக்கும் லேயர் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எபிப்ளமா. எபிப்ளமா வந்து இங்க நேம்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ரைசோடெர்மிஸ் கூட சொல்லுவாங்க. ஸோ எபி ரைசோடெர்மிஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, எபிப்ளமா டெர்மிஸ் அந்த வேர்டு வந்தாலே என்னது, லேயர் மாதிரி, ஸ்கின் மாதிரி. எபிப்ளமா வந்து ஒரு ஸ்கின் மாதிரி ரூட்ஸ். ஓகே, தே ஆர் தி அவுட்டர் மோஸ்ட் சிங்கிள் லேயர் ஆஃப் தின் வால்டு செல். அவுட்டர் மோஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப தின் வால்டு செல் இருக்கும், நிறைய இருக்கும் செல்ஸ், நிறைய லேயர்ஸ் இருக்கும், ஆனா தின் வால்டா இருக்கும் அந்த செல்ஸ். ஓகேங்களா, ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் எப்படி இருக்கும், எப்பவுமே தின் வால்டா இருக்கும், சிங்கிள், ஒரே ஒரு லேயர், ஒரே ஒரு லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர். அந்த லேயர் வந்து எப்படி இருக்கும், அந்த லேயருக்குள்ள என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப தின் வால்டு செல்ஸ் இருக்கும். ஓகே, இதுல வந்து ஸ்டொமேட்டா, கியூட்டிக்கல் அதெல்லாம் இல்லை. ஸோ கியூட்டிக்கல்னா ஒரு சொல்றது ஒரு ஜெல் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அது வந்து கியூட்டிக்கல்லாம் இதுல இல்ல. அப்புறமா ஸ்டொமேட்டால தான் வந்து அந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து நடக்கும், அது வந்து இல்ல, நடக்காது, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இதுல இந்த தின் வால்டு செல்ஸ் இருக்குல்ல, இந்த லேயர்ல தின் வால்டு செல்ஸ், சில தின் வால்டு செல்ஸ் என்ன பண்ணும்னா ஒரு யூனிசெல்லர் ஹேர் மாதிரி ரூட் ஹேரா ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தெரியுதா, சோ இங்க ஏதாவது ஒரு சில செல்ஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரூட் ஹேரா ஃபார்ம் ஆகும், ப்ரொடெக்ஷனுக்காக. இது ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறமா என்ன பண்ணும், ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதுல எப்படி கேரக்டரிஸ்டிக் இருக்கோ அதை வந்து நம்ம எல்லோ கலர்ல மாத்திட்டோம்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பிங்க் கலர்ல மாத்தோம். மறுபடியும் வந்து இது பண்ணலாமா, எபிப்ளமா தான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். நான் வெளியில இருந்து உள்ள ஒரு ஆர்டரா உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஸோ எபிப்ளமா தான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். அவுட்டர் மோஸ்ட் லேயர் எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். இந்த லேயர்லயும் எப்படி இருக்கும், அது வந்து சிங்கிள் செல்ஸ் தான் இருக்கும். இப்போ இதுல இருக்கிற சில சிங்கிள் செல்ஸ் என்ன ஆகும்னா ரூட் ஹேரா வந்து மாறும். இந்த ரூட் ஹேரா ஏன் மாறுது, ப்ரொடெக்ஷனுக்காகவும் வாட்டரை அப்சார்ப் பண்றதுக்காகவும் இருக்கு. இட்ஸ் லைக் நம்ம பாடியில இருக்க ஸ்கின் போர்ஸ் மாதிரி. ஓகேங்களா, இது என்ன பண்ணும், வாட்டரை நல்லா அப்சார்ப் பண்ணல. இப்போ நீங்க ஏதாவது போர்ஸ் எல்லாம் இருக்குன்னா, போர்ஸா சின்ன சின்ன ஹோல்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து அது என்ன பண்ணும், அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். நம்ம ஏதாவது கிரீம் ஏதாவது அப்ளை பண்ண என்ன ஆகும், அது அப்படியே உள்ள அப்சார்ப் ஆகுது. இல்லை எதனால, இந்த போர்ஸ்னால, ஸ்கின்னோடைய போர்ஸ்னால. ஓகே, எக்ஸாம்பிள், நீங்க கிராம் ரூட்ல பாத்தீங்கன்னா இந்த இதுதான் கிராமோடைய ரூட் தான் இது. இது வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க. இந்த கிராம் ரூட்ல வந்து ரூட் ஹேர்ஸ் நல்லாவே டெவலப் ஆகும். ஸோ நீங்க பாக்குறீங்களா, ஸோ மோஸ்ட் கேசஸ்ல இது வர, சில கேசஸ் வந்து இந்த ரூட் ஹேர் வந்து அடிஷ்னலா. செகண்ட் ஒன் கார்டெக்ஸ். இது வந்து எபிப்ளமாக்கு அடுத்தது இந்த கார்டெக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னொன்னா ஷேட் பண்ணிக்கிட்டே போலாம். இது எபிப்ளமா, ஒரு லேயர். இப்போ இந்த எபிப்ளமாக்கு ரைட் கீழே, ரைட் ஆஃப்டர் இட் கார்டெக்ஸ், பிங்க் கலர்ல மார்க் பண்றல அதான் கார்டெக்ஸ். சரி சரி, நல்லா டுகெதரா கலர் பண்ணுங்க. இது எல்லாமே கார்டெக்ஸ் தான். கார்டெக்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க, லார்ஜ் ஜோன், அதனால லார்ஜ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த பிங்க் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன்ல தெரியுதா? இதுதான் கார்டெக்ஸ். இது லார்ஜ் சோன். கார்டெக்ஸ் வந்து லார்ஜ் சோன். இப்ப இதோட பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். கார்டெக்ஸ் தான் இருக்கிறதுல வந்து லார்ஜ் ஜோன். இது வந்து எபிப்ளமாக்கு ரைட் கீழே, ரைட் கீழே இல்ல, ரைட் ஆஃப்டர் இட், எபிப்ளமாக்கு கீழேயே வந்து இது என்ன இருக்கும், நம்மளுடைய கார்டெக்ஸ் தான் இருக்கும். இது வந்து ஒரு லேயர் இல்ல, மெனி லேயர்ஸ். நம்ம இந்த டயக்ராம்ல இந்த இமேஜ்லயே பார்க்க முடியுது. இதுல நிறைய லேயர்ஸ் தான் வந்து கார்டெக்ஸ். ஒரே ஒரு சிங்கிள் லேயர் எபிப்ளமா, மெனி லேயர்ஸ் வந்து இந்த கார்டெக்ஸ். இந்த நம்ம என்ன படிச்சிருக்கோம், பேரன் கைமா தான் வந்து மோஸ்ட் செல்ஸ், பேரன் கைமாவோட செல்ஸ் தான் வந்து மோஸ்டா வந்து இருக்கும் நம்மளுடைய பிளான்ட்ல. அதுதான் வந்து ஃபில்லிங் எல்லாமே பண்ணணும் சொன்னல. அப்படின்னா இது மோஸ்டா இருக்கு கார்டெக்ஸ். சோ இந்த மோஸ்டா இருக்கிற கார்டெக்ஸ்ல வந்து நிறைய இருக்கிற கார்டெக்ஸ்ல என்ன செல்ஸ் இருக்கும், பேரன் கைமாட்டிக் செல்ஸ். சோ இது லார்ஜ் ஜோன், பெரிய நிறைய லேயர்ஸ். இதுவும் தின் வால்டு தான், இதோட செல்லும் தின் வால்டு தான். செல் வந்து பேரன் கைமாவுடைய செல்ஸ் இருக்கு. பேரன் கைமாவோட செல்ஸ் எப்படி இருக்கும், கொஞ்சோண்டு இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸோட இருக்கு. இது என்ன பண்ணணும், இந்த கார்டெக்ஸ் நிறைய இடம் இருக்குன்னா இது என்ன பண்ணும், நிறைய ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருந்தா, ஸ்டோரேஜ் ரூம் இருக்குன்னா பெருசா, அங்க என்ன பண்ணுவோம் நம்ம நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது கார்டெக்ஸ் தான் இருக்கிறதுல பெருசு. ஏன் இதை காலியா விடணும் அப்படின்னு சொல்லி ஃபுட்டையும் வாட்டரையும் ஸ்டோர் பண்றதுக்காக இதோட ஃபங்க்ஷனை வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி ஈஸியஸ்ட் ஸ்டோர் ஃபுட் அண்ட் வாட்டர். கார்டெக்ஸ் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஜோன். நிறைய லேயர்ஸ் இருக்கும், செல்ஸ் தின்னா இருக்கும். அந்த செல்ஸோட பேரு பேரன் கைமாட்டிக் செல்ஸ். இந்த பேரன் கைமாட்டிக் செல்ஸ் வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் நடுவில். இதோட வேலை என்னதுன்னா ஃபுட்டை ஸ்டோர் பண்றதும் வாட்டர் இது பண்ணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ரொடெக்ட் பண்ணும், வாட்டர் அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ இந்த வாட்டர் அப்சார்ப் பண்ண வாட்டர் உள்ள அனுப்பும் கார்டெக்ஸ் கிட்ட. இந்த கார்டெக்ஸ் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எப்பெல்லாம் தேவைப்படுது அப்பெல்லாம் அது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் இட் இஸ் தி இன்னர் மோஸ்ட் லேயர். இது நம்ம வேற கலர்ல போதும்னு நினைக்கிறேன். இதுதான் எண்டோடெர்மிஸ். தெரியுதா எல்லோ கலர்ல? இதுதான் இது எண்டோடெர்மிஸ். So endodermis is the innermost layer of cortex. கார்டெக்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா இன்னர்மோஸ்ட் லேயர் இதுதான். சோ இதுக்கப்புறம் கார்டெக்ஸா இருந்திருக்கலாம்ல, ஏன் இல்ல? கார்டெக்ஸா இல்லாம அது என்னவா மாடிஃபை ஆயிடுச்சு, எண்டோடெர்மிஸா மாடிஃபை ஆயிடுச்சு. இட் இஸ் தி இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்க்கு அப்புறமா இதுதான். ஓகே, அப்புறமா இது பாத்தீங்கன்னா இதுலயும் சிங்கிள் செல் இருக்கும். சிங்கிள் செல் திக் பேரல் ஷேப்டு செல். செல்ஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் திக்கா இருக்கும், பேரல் ஷேப்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். இது நல்லா க்ளோஸ்லி பேக்கடு இருக்கும். ஏன் வந்து இது நல்லா க்ளோஸ்லி பேக்கடா இருக்கு, அப்பதான் வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் உள்ள வராது. உள்ள இருக்கிறது வந்து அப்படியே பேபி மாதிரி, இந்த குழந்தைய வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம். ஓகேங்களா? நம்ம வாஸ்குலர் பண்டில்ஸ்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால எவ்வளவு வந்து க்ளோஸ்லி பேக்கா இருக்க முடியுமோ, எவ்வளவு செல்ஸ் வந்து நெருங்கி இருக்க முடியுமோ அவ்வளவு நெருங்கி இருக்கு. ஓகே, லைக் அ பேண்ட். So that show closely packed, that show band-like thickening of the radial walls called Casparian stripes. So இத வந்து காஸ்பேரியன், இந்த செல் வால்ல பாத்தீங்கன்னா செல் வால்ஸ்ல வந்து இந்த செல் வால் பத்தி தான் இப்ப பேசுறோம். ஃபர்ஸ்ட் வந்து எண்டோடெர்மிஸ், இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ். இதோட செல்ஸ் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும், பேரல் ஷேப்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட செல்ஸ் நல்லா ஒட்டி ஒட்டி இருக்கும், க்ளோஸ்லி பேக்ட் இருக்கும். இந்த செல்லோடைய வால் பாத்தீங்கன்னா காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வந்து மேட் ஆயிருக்கு. சோ இந்த செல் வால்ல என்ன இருக்கு, இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு. இது காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ். காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் என்ன பண்ணுதுன்னா இதை திக் ஆக்குது. திக்கை ஒட்ட க்ளோஸா வந்து இப்போ வந்து தின்னா எப்படி இருந்தா செல் இப்படி இருக்கு, நார்மலா இப்படி தின்னா இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் எடுக்கும். அதுவே திக்கா இருந்தா நிறைய ஸ்பேஸ் எடுக்கும்ல. இந்த திக் பண்ற வேலையை வந்து என்ன பண்ணுது இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரைப் தான். பெருசா அந்த செல்ஸ் நிறைய ஸ்பேஸ் எடுக்கும். இந்த திக்னஸ் வந்து என்ன பண்ணு, இந்த திக்னஸ் வந்து எதனால வருது, காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ். சோ இது வந்து திக்கனிங்காக இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரைப் வந்து இருக்கு செல் வால்ல. எங்க இருக்குன்னு சொல்லி இது பண்ணக்கூடாது, செல்லோடைய வால்ல.
ரேடியல் வால்ஸ் கொடுத்துருக்காங்களா செல்லோட வால்ல வந்து இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரைப் இதெல்லாம் புது புது டேர்ம்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா வரும் ஓகேங்களா. இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ். ஸோ forces water to pass through cells not between them regulates entry. ஸோ நம்ம வந்து ஃபாஸ்டா வந்து வாட்டர் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வந்து அனுப்ப முடியும். இது ஃபோர்ஸா வந்து வாட்டரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வந்து அனுப்ப முடியும் ஓகேங்களா. ஸோ உள்ள பிட்வீன் இல்ல. ஸோ நடுவுல வந்து கொஞ்சம் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருந்தா நம்ம ஈஸியா அனுப்பிடலாம் ஓகேங்களா. இதுல வந்து அப்படியே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதான் வந்து இதுல வாட்டர் வந்து வெளியில வரும். ஒரு என்ட்ரி வந்து ரெகுலேட் பண்ணும் பாடி கார்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இட்ஸ் லைக் செக்யூரிட்டி செக் பாயிண்ட் வேர் ஒன்லி செலக்டட் என்ட்ரிஸ் ஆர் அலவுட். யார்கிட்ட அந்த இன்விடேஷன் இருக்கோ அவங்கள தான் வந்து அனுப்புவாங்க கரெக்டா. அந்த மாதிரி வந்து இது வந்து ரோல் பிளே பண்ணும். ஸோ இதுல சில ஸ்பெஷல் செல்ஸ் கூட இருக்கு. இந்த செல்ஸ் பேரு பேசேஜ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசேஜ் செல் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும். இது புரோட்டோசைலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். புரோட்டோசைலம் இதுதான் புரோட்டோசைலம். புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்டா இது இருக்கும். இட் இஸ் பிரசன்ட் ஆப்போசிட் டு புரோட்டோசைலம். புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்டா வந்து இந்த இங்க இருக்க எல்லாமே செல்ஸ் வந்து இங்க இருக்கு எல்லாமே வந்து என்னது நம்மளுடைய புரோட்டோசைலம்க்கு ரைட் ஆப்போசிட்டா பக்கத்துல வந்து என்ன இருக்கு நம்மளுடைய இது பேசேஜ் செல்ஸ் வந்து இது வந்து ரொம்ப தின் வால்டா இருக்கும். ஸோ வெளியில இருக்கிறது மட்டும் தான் இந்த அவுட்டர் மோஸ்ட் இந்த இன்னர் மோஸ்ட் லேயர் எண்டோடர்ம்ஸ் தான் கொஞ்சம் திக் வால்டா இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற எல்லா செல்ஸும் வந்து எப்படி இருக்கும் பேசேஜ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசேஜ் செல் வந்து ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ சம் செல் ஆப்போசிட் தி புரோட்டோசைலம் விச் லேக் தி ஸ்ட்ரைப்ஸ். ஸோ இதுல வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருந்தா திக்கா இருக்கும். ஸ்ட்ரைப்ஸ் இல்லாதனால தின்னா இருக்கு அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் புரோட்டோ பேசேஜ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டோசைலம்க்கு ரைட் ஆப்போசிட்டா இருக்கும். இது என்ன பண்ணும்னா வாட்டரோடைய மூமெண்ட் ஆஃப் வாட்டர் அதுக்கப்புறமா வாட்டர் அப்புறமா என்ன இருக்கு டிசால்வ்டு சால்ட் மினரல் சால்ட்ஸ் இதை வந்து மூவ்மெண்ட் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூவ் பண்றதுக்காக ஓகேங்களா. ஃப்ரம் கார்டெக்ஸ் டைரக்ட்லி இன்டு சைலம். ஸோ கார்டெக்ஸ்ல இருந்து சைலம்க்கு வந்து இந்த மூவ்மெண்ட் வாட்டரையும் அப்புறமா சால்ட்டையும் வந்து இது என்ன பண்ணும் உள்ள வந்து அனுப்பும். ஸோ நீங்க கேட்கலாம் மேம் சைலம்ல தான் வாட்டர் வந்து மேக் ஆகுது சைலம்ல இருந்தானே மேம் மற்ற பாட்டுக்கு இது வந்து ரூட் இது வந்து பாத்தீங்கன்னா மேல இந்த சர்க்கிள் வச்சுட்டு கீழே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் கீழே இருந்து கரெக்டா சைலம்குள்ள போகும். இந்த நம்மளோட இந்த இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல இது வந்து வாட்டர் எங்கிருந்து போகுதுன்னா வாட்டர் வந்து வெளியில கிரவுண்ட்ல இருந்து கரெக்டா இந்த எபிப்ளமா கார்டெக்ஸ் அதுக்கப்புறமா சைலம்குள்ள போகும். அப்புறமா இந்த சைலம்ல இருந்து இப்படி மேல போகும் எங்க நம்மளுடைய ஸ்டெம் அங்கெல்லாம் வந்து போகும் ஓகேங்களா. சோ இது வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. வந்து டயக்ராம் வந்து கொஞ்சம் உல்டாவா கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ எண்டோடர்மிஸ் தான் நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணா எண்டோடர்மிஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. 3 வேர்ட்ஸ் வந்து இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு எண்டோடர்மிஸ், செகண்ட் ஒன் காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ், அதுக்கப்புறமா தேர்ட் ஒன் பேசேஜ். எண்டோடர்மிஸ்லாம் வந்து கார்டெக்ஸ் உடைய இன்னர் மோஸ்ட் லேயர். கார்டெக்ஸ்க்கு அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்டோடர்மிஸ் தான் இருக்கு. எண்டோடர்மிஸ் உடைய செல் பாத்தீங்கன்னா பேரல் ஷேப் தான் இருக்கும். கொஞ்சம் திக்கா இருக்கும். இந்த திக்னஸ் எதனால நடக்குதுன்னா இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரைப் செல் வால்ல வந்து காஸ்பேரியன் ஸ்ட்ரைப் பிரசன்ட் இருக்கிறதுனால திக்னஸ் நடக்கும். இந்த திக்னஸ்னால வந்து இது ரொம்ப க்ளோஸ்லி பேக்டா இருக்கும். இப்போ இந்த எண்டோடர்மிஸ் கொஞ்சம் உள்ள வந்தா நம்மளுடைய பேசேஜ் செல் இருக்கும். இது புரோட்டோசைலமுக்கு ஜஸ்ட் ரைட் ஆப்போசிட்டா இருக்கும். இது எப்படி இருக்கும்னா இந்த பேசேஜ் செல் இதுல ஸ்ட்ரைப்ஸ் இல்ல. இந்த செல்ஸ்ல ஸ்ட்ரைப்ஸ் இல்லாததுனால இது ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும். தின்னா இருக்கிறதுனால இது வாட்டர் அப்புறமா மினரல் சால்ட்ஸ் வந்து மூவ் பண்றதுக்காக கார்டெக்ஸ்ல இருந்து சைலம் வரைக்கும் மூவ் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படியோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி கார்டெக்ஸ்ல இருந்து தண்ணி வந்து எண்டோடர்மிஸ் வழியா எப்படியோ அந்த செக்யூரிட்டி செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இது வந்து இந்த பேசேஜ் செல் வந்து ஓகே நீங்க வந்துட்டீங்களா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சைலம் கிட்ட கூட்டிட்டு போக அந்த மாதிரி வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஓகே. அப்புறமா ஸ்டீல் இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டீல் என்னதுன்னா இப்போ இந்த எண்டோடர்மிஸ் பேசேஜ் செல் இதெல்லாம் விட்டுட்டு உள்ள என்னென்னலாம் டிஷ்யூ இருக்கோ அது எல்லாமே ஸ்டீல். சோ இங்க மட்டும் தான் நான் வந்து கலர் பண்றேன்.
இங்க பேசட் செல் கொஞ்சம் நேம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். சோ எந்த கலர்? சோ இங்க இருக்கு பாருங்க, இதுதான் பேசட் செல். ஏன் இதை கலர் பண்றேன்னா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. உள்ளத ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அது என்னதுன்னா நம்மளுடைய அந்த டிஷ்யூ இருக்குல்ல, இது எல்லாதான் டுகெதரா ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீல் கூட நிறைய இருக்கு இன்னும். அது வந்து நம்ம காமன் நேம் தான் ஸ்டீல். பீட்சா ஸ்லைசஸ் மாதிரி இருக்கு. All the tissue inner to endodermis comprise of steel. இந்த ஸ்டீலுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னா பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டில், பித், கான்ஜுகேட்டிவ் பேரன்கைம். அதனால இதுக்கு மேல வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டில், பித், கான்ஜுகேட்டிவ் பேரன்கைம். ஃபர்ஸ்ட் பெரிசைக்கிள் பார்ப்போம். ஜஸ்ட் இன்சைட் எண்டோடர்மிஸ், இன்னர் டு எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ் உள்ள வந்து இந்த பெரிசைக்கிள் நம்மளுக்கு தெரியும், டயக்ராமே நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியுது. கரெக்டா? சோ ஜஸ்ட் இன்சைட் எண்டோடர்மிஸ் ஒரு சிங்கிள் லேயர். இது வந்து சிங்கிள் லேயர் தான். சோ எண்டோடர்மிஸும் வந்து எண்டோடர்மிஸ்க்குள்ள இருக்கிற இந்த பேசேஜ் செல்லும் வந்து ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த ஒரு லேயருக்கு அப்புறமா நம்மளுடைய ஒரு 1 to 2 லேயர்ஸ் இருக்கும். இந்த 1 to 2 லேயர்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா பெரிசைக்கிள் இருக்கும். இதுவும் பேசேஜ் செல் மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? சோ சிங்கிள் லேயர் ஆஃப் தின் வால்டு பேரன் கைமாவோட செல் வந்து இருக்கு. அதுதான் பெரிசைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இது வந்து லேட்ரல் ரூட்ஸ் இருக்குல்ல, லேட்ரல் ரூட்ஸ்னா என்னது, இந்த செகண்டரி ரூட், டெர்ஷரி ரூட் கிட்ட இருந்து வருது. இதோட பர்த் எங்க நடக்குதுன்னா அந்த லேட்ரல் ரூட்ஸ் தான் வந்து நடக்குது. ஓகேங்களா? சோ லேட்ரல் ரூட்ஸ் arise endogenously from pericycle. So they pierce cortex and epilemma to come. இதுதான் நம்ம இப்ப படிக்கிறோம்ல, இது எல்லாமே பிரைமரி ரூட். கரெக்டா? பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ரூட். ஃபர்ஸ்ட் உருவான ரூட் இதுதான். ஒரே ஒரு அந்த டேப் ரூட் இருக்கும்ல, அதுதான் வந்து இப்ப நம்ம படிக்கிறோம். இப்போ இதுல இருந்து லேட்ரல் ரூட்ஸ் வரும். கரெக்டா? செகண்டரி ரூட், டெர்ஷரி ரூட். இந்த செகண்டரி ரூட், டெர்ஷரி ரூட்ல எங்க இருந்து வருதுன்னா இந்த பெரிசைக்கிள் தான் அந்த பர்த் ஆகுது. இப்போ பெரிசைக்கிள் அந்த மதர் ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ். ஓகே. அப்புறமா வாஸ்குலார் கேம்பியம், இது எல்லாமே செகண்டரி பார்ட்ஸ். வாஸ்குலார் கேம்பியம், கார் கேம்பியம், இது எல்லாமே செகண்டரி க்ரோத்கான திங்ஸ். இது எல்லாமே எங்க இருந்து வருது? இந்த பெரிசைக்கிள். ஸோ வெரி இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சொன்னது லேட்ரல் ரூட்ஸ், அப்புறமா வாஸ்குலார் கேம்பியம், கார் கேம்பியம், இது எல்லாமே வந்து எங்க இருந்து ஆரிஜின் ஆகுது? இதோட மதர் யாரு? நம்மளுடைய பெரிசைக்கிள். ஓகே. செகண்டரி க்ரோத் வந்து டைகாட்ஸ்ல பண்ணும். லைக் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ். இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி. இதுல வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸிட் இருக்கும் தெரியாது, புது எக்ஸிட் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? இந்த புது எக்ஸிட்ல இந்த லேட்ரல் ரூட்ஸ் தான். ஓகே. ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம், வாஸ்குலார் பண்டில். சோ நீங்க வந்து லிசன் பண்ணுங்க, லாஸ்டா வந்து நிறைய விஷயம் எல்லாமே கிளியர் ஆயிடும். சரி, கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும் எனக்கு தெரியும். வாஸ்குலார் பண்டில், வாஸ்குலார் பண்டில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது என்னது ஜைலம் ஃப்ளோயம். தான் வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னா ஆல்டர்னேட்டிவா இருக்கும். இது வந்து ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். இந்த வாஸ்குலார் பண்டில் வந்து அரேஞ்ச் ஆகிறதுக்காக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், 2 டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இதுல ஒரு டைப் தான் வந்து ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். மோஸ்டா டைகாட்ல வந்து இந்த ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். என்னது? ரேடியல். இந்த ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் என்னதுன்னா xylem and phloem are arranged on different radii, alternate with each other. ஸோ ஒண்ணுன்னா எப்படி இருக்கும்னா ஆல்டர்னேட்டா இருக்கும். ஸோ ஒரு ஜைலம்னா ஒரு ஃப்ளோயம்னா ஒரு ஜைலம், அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் இருக்கும். டிஃப்ரெண்ட் ரேடியஸ்ல, ஒண்ணு கீழனா ஒண்ணு மேல, ஒண்ணு மேலனா கீழே, இந்த மாதிரி எதரா வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ மேல கீழே வந்து இருப்பாங்க, ஆல்டர்னேட்டா இருக்காங்க. அதுதான் வந்து ரேடியல் சொல்றது, ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஸோ யூஸ்வலா டைகாட்ல பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து டை ஆர்ட்ஸ், ட்ரை ஆர்ட்ஸ் இல்லைன்னா டெட்ரா ஆர்ட்ஸ் இருக்கும். என்ன மேம் இந்த டை ஆர்ட், ட்ரை ஆர்ட், டெட்ரா ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டை ஆர்ட்ஸ்னா டை டிஐ அந்த வேர்டு வந்து 2 கரெக்டா. ஸோ 2 சைலம். ட்ரை ஆர்ட்ஸ்னா 3 சைலம். டெட்ரானா டெட்ரா வந்து 4. ஸோ 4 சைலம். இந்த மாதிரி 2, 3, 4 இந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் இருக்கு. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், அதுக்கு மேல இருக்காது. ஓகே, கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சைலம் மேபி டை ஆர்ட்ஸ், டைனா 2 2 பேச்சஸ், 2ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. 6 வரைக்கும் டிபெண்டிங் ஆன் தி பிளான்ட். என்ன அந்த பிளான்ட் என்ன டிபெண்ட் ஆகுது. சைலம் வந்து இங்க எக்ஸார்ச்சா இருக்கும். அது எக்ஸார்ச் இருக்காங்களா பாருங்க, அப்படியே கண்டினியூஸா கொடுக்கவே இல்லை. எக்ஸார்ச்சா இருக்கும் சைலம். சைலம் எக்ஸார்ச்சா இருக்கணும் அப்படின்னா புரோட்டோசைலம் இருக்கு பாத்தீங்களா. புரோட்டோசைலம் இதுதான், இது எல்லாமே புரோட்டோசைலம் எல்லாமே. இந்த புரோட்டோசைலம் இது வந்து யங்கர் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுற சைலம் இதுதான் புரோட்டோசைலம். புரோட்டோ அந்த வேர்டு வந்து யங் அர்த்தம். இந்த புரோட்டோசைலம்க்கு டுவர்ட்ஸ் அவுட் சைடு, மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் இன்சைட். ஸோ சைலம்ல வந்து ரெண்டு திங்ஸ் இருக்கு. சைலம்ல வந்து எழுதிக்க சைலம் இதுல திங் இருக்கு. புரோட்டோசைலம் இப்போ யங் ஆனது. செகண்ட் வந்து மெட்டாசைலம். மெட்டா புரோட்டோசைலம் வந்து வெளியில இருக்குன்னா, புரோட்டோசைலம் வந்து வெளியில இருக்கு, மெட்டாசைலம் உள்ள இருக்குன்னா இதோட அரேஞ்ச்மெண்ட் எக்ஸ்ஆர் அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க. என்னது எக்ஸ்ஆர்ச். புரோட்டோசைலம் வெளியில இருக்கு, அதோட அர்த்தம் என்னது, இதுதான் ஃபர்ஸ்டா ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா மெட்டாசைலம் ஃபார்ம் ஆயிருக்குன்னா இது வந்து எக்ஸ்ஆர்ச் கண்டிஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்ஆர்ச் கண்டிஷன் எழுதுக்கு எக்ஸ்ஆர்ச். எக்ஸ்ஆர்ச் அப்புறமா எண்ட் ஆர்ச், 2 டைப் இருக்கு. இதுல வந்து எக்ஸ்ஆர்ச்னா என்னது, புரோட்டோசைலம் வெளியில இருக்கு, மெட்டாசைலம் உள்ள இருக்கு. இதோட மீனிங் என்னது, புரோட்டோசைலம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, மெட்டாசைலம் அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்து எக்ஸ்ஆர்ச் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய எத்தனை இருக்கு பாருங்க, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. வேற புரோட்டோசைலம் வேற புரோட்டோசைலம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஹேவிங் நேரோ வெசல்ஸ் அண்ட் ட்ரெக்கீட்ஸ். புரோட்டோசைலம்குள்ள என்னென்னலாம் இருக்கும், வெசல்ஸ் அப்புறமா ட்ரெக்கீட்ஸ் இருக்கும். சைலம்னாலே ட்ரெக்கீட்ஸ், வெசல், சைலம் பேரன்கைமா, சைலம் ஃபைபர்ஸ் இருக்கும். 4ல வந்து இந்த வெசலும் ட்ரெக்கீட்ஸும் இதுல இருக்கும். அப்புறமா அதுக்கப்புறமா உள்ள வந்து மெட்டாசைலம் இருக்கும். பெரிஃபெரினா வெளியில, புரோட்டோசைலம் வந்து வெளியில இருக்கும், மெட்டாசைலம் வந்து உள்ள இருக்கும். இந்த புரோட்டோசைலம்க்கு அப்புறமா வந்து சில செல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகி சேஞ்ச் ஆகி மெட்டாசைலமா மாறுது. இதுல வந்து வெசல்ஸும் ட்ரெக்கீட்ஸும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ எல்லா சைலம்லயும் வந்து இந்த எல்லா சைலம்லயும் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ எல்லா சைலம்லயும் இந்த வெசல்ஸ், ட்ரெக்கீட்ஸ், வெசல், சைலம் ஃபைபர், சைலம் பேரன்கைமா இருக்கும். புரோட்டோசைலம்ல கொஞ்சம் ஒல்லியா இருக்கும், நேரோவா இருக்கும், ஒல்லியா இருக்கும். மெட்டாசைலம்ல கொஞ்சம் வைடா இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். இது வந்து சென்டர்ல இருக்கும். ஸோ அவுட்டர்ல வந்து புரோட்டோசைலம் இருக்கும், இன்னர்ல வந்து மெட்டாசைலம் இருக்கும். புரோட்டோசைலம்ல நேரோ கொஞ்சம் ஒல்லியா இருக்கும், மெட்டாசைலம்ல கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் எக்ஸ்ஆர்ச் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் ரிவைஸ் பண்றோம். ரிவைஸ் பண்ணலன்னா நம்ம செம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ வாஸ்குலார் பண்டில். வாஸ்குலார் பண்டில் வந்து 2 திங்ஸ் இருக்கு. ஒன்னு சைலம், அப்புறம் இப்போ வந்து சைலம் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சைலம்ல வந்து சில புது டேர்ம்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்தா ரேடியல். ஃபர்ஸ்ட் சைலம் ஃப்ளோயமோட அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். இதுதான் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்னா டிஃப்ரெண்ட் ரேடியஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும், ஆல்டர்னேட்டா இருக்கும். ஸோ ஒரு சைலம் ஒரு ஃப்ளோயம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா மேலே கீழே அரேஞ்ச் ஆயிருக்கும். சிம்பிள் ரேடியல் அரேஞ்ச். செகண்ட், இப்போ சைலம் ஃப்ளோயம் பத்தி கொஞ்சம் பேசியாச்சு. இப்போ சைலம் கிட்ட வரலாம். சைலம்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. சைலம்குள்ள பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்னு புரோட்டோசைலம், ஒன்னு வந்து மெட்டாசைலம். இதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், அதை வந்து பேஸ் பண்றது வந்து இந்த எக்ஸார்ச் எண்டார்ச் கண்டிஷன். இப்போ இந்த டைகாட்ல வந்து எக்ஸார்ச் கண்டிஷன். எக்ஸார்ச் கண்டிஷன்னா புரோட்டோசைலம் வெளியில இருக்கும், மெட்டாசைலம் உள்ள இருக்கும். இது மட்டும் ஞாபகம் வைங்க. இது மோர் தென் எனஃப். பெரி சென்டர் இதெல்லாம் தேவையில்லை. புரோட்டோசைலம் இஸ் ஆன் தி அவுட் சைடு, மெட்டாசைலம் இஸ் ஆன் தி இன்சைட், அவ்வளவுதான்.
புரோட்டோசைலம்ல இதுதான் புரோட்டோசைலம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, மெட்டாசைலம் அதுக்கப்புறமா டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு எழுதுங்க. புரோட்டோசைலம்ல வெசல்ஸும் ட்ரெக்கிட்ஸும் ஒல்லியா இருக்கும். மெட்டாசைலம்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, சோ ஒல்லியா தான் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டாசைலம் கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு பெருசாயிடுச்சு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வைடர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ செகண்ட் பாத்துட்டோமா, எக்ஸ் ஆர்ச். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா டை ஆர்ச், டை ஆர்ச், டெட்ரா ஆர்ச். டை ஆர்ச், ஸோ 3 டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது ரேடியல், செகண்ட் எக்ஸ் ஆர்ச், அப்புறமா டை ஆர்ச். இந்த எக்ஸ் ஆர்ச்சும் டை ஆர்ச்சும் ஜைலம் பத்தி, ரேடியல் வந்து ஜைலமும் ஃப்ளோயம் பத்தி. எக்ஸ் ஆர்ச்சும் இந்த டை ஆர்ச் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம். ஜைலம்ஸ்க்கு எவ்வளவு அரேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளவு இருக்கு, என்னென்ன எப்படி இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, இட் டிபெண்ட்ஸ். 2ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். Okay? கொஞ்சம் கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாஸ்குலர் பண்டுனா ஜைலம் ஃப்ளோயம் ரெண்டுமே வரும். ஜைலம் ஃப்ளோயம் அரேஞ்ச்மெண்ட் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட் ஆல்டர்னேட்டா இருக்கும், மேல கீழே இருக்கும். செகண்ட் ஒன் ஜைலம் பத்தி பேசலாம். ஜைலம்ல வந்து 2 இருக்கு, புரோட்டோசைலம், மெட்டாசைலம். புரோட்டோசைலம் வந்து வெளியில இருக்கும், மெட்டாசைலம் உள்ள இருந்தா இது எக்ஸார்ச் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டோசைலம்ல வெசல்ஸும் ட்ரெக்கிட்ஸும் ஒல்லியா இருக்கும், மெட்டாசைலம்ல வெசல்ஸும் ட்ரெக்கிட்ஸும் கொஞ்சம் வைடா இருக்கும். இதுதான் இதோட டிஃபரன்ஸ். இப்போ நம்ம ஜைலம் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது டை ஆர்ச்ல இருந்து எக்ஸ் ஆர்ச் வரைக்கும், 2ல இருந்து 6 வரைக்கும். ஈஸியா சொல்லு. So it's like next fifth, கரெக்டா? ஃபிஃப்த் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். அப்புறமா பிரசண்டா கூட இருக்கலாம், ஆப்சண்டா கூட இருக்கலாம். பிரசண்டா இருந்தா அது ரொம்ப சின்னதா இருக்கும், நமக்கே தெரியாது. சம்டைம்ஸ் தி மெட்டாசைலம், ஜைலம்ல இருக்கிற மெட்டாசைலம் meet in the center, and in that case fifth is absent or is small and parenchyma. ஸோ சம்டைம் மெட்டாசைலம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நல்ல சென்டர் எல்லாமே அதுவே ஆக்குபை பண்ணிட்டு கொஞ்சோண்டு இருக்கும். பித்து வந்து இருக்கவே இருக்காது, ஆப்சண்டா இருக்கும். இப்போ அந்த மெட்டாசைலம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருச்சுன்னா பித்து வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சம் செல்ஸ் தான். பித்துனா வந்து சென்டர்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப சென்டர், மெயின் இம்பார்ட்டன்ட் சென்டர்ல இருக்கிற சில செல்ஸ் தான் பித்து அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் மெட்டாசைலம் சைலமே புரோட்டோசைலமே ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கு. வெளியில ப்ராப்ளம் இல்ல, உள்ள வந்து மெட்டாசைலம் இருக்கு. இந்த மெட்டாசைலம் வந்து ஃபுல்லா சென்டர் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் ஆப்சென்ட் இருக்கும் பித்து. அது மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுச்சுன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இது எல்லாமே பேரண்ட் கைமாட்டிக் செல் தான், இது எல்லாமே பேரண்ட் கைமாட்டிக் செல்ஸ் தான். ஸோ அதனால கன்ஃபியூஷனே. இப்போ நார்மலா வந்து ஒரு கான்ஜுகேட்டிவ் அந்த வேர்டு வந்து அப்படின்னா ரெண்டுத்தையும் டிஃப்ரெண்ட், ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்றது. ஜைலமும் ஃப்ளோயமும் நீங்க கேட்கலாம், ஜைலமும் ஃப்ளோயமும் இப்படி ரொம்ப ஒட்டி இருக்குமா அப்படிலாம் இல்ல. சைலமுக்கு வேற ஃபங்க்ஷன் இருக்கு, ஃப்ளோயமுக்கு வேற வேற ஃபங்க்ஷன் இருக்கு. கரெக்டா, இது ரெண்டுமே கொலாப்ஸ் ஆயிடக்கூடாது. இந்த கொலாப்ஸ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றது எதுனா நம்மளுடைய கான்ஜுகேட்டிவ் பேரண்ட் கைமா. கான்ஜுகேட்டிவ் பேரண்ட் கைமா ஜைலமுக்கும் ஃப்ளோயமுக்கும் நடுவுல வந்து இருக்கு. ஓகே, ஸோ விச் செப்பரேட்ஸ் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸோ ரிவிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவுட்டர்ல இருந்து இன்னர் வரலாம். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அப்படின்னா வந்து உள்ள இருக்கிற அனாட்டமி, நம்மளுடைய மசில்ஸ் நர்வ்ஸ் எல்லாமே ஒன்னொன்னா எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரூட் உடைய ஃபுல் உள்ள ஸ்ட்ரக்சர், பேசிக் இன்டர்னல் ஆர்கனைசேஷன், அதுல எப்படி டிஷ்யூ ஆர்கனைஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஷ்யூ இஸ் எபிப்ளமா, இல்லைன்னா எபிடர்மிஸ், இல்லைன்னா ரைசோடர்மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைசோடர்மிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் எபிப்ளமா வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு லேயர், அவுட்டர் மோஸ்ட் லேயர் வெளியில இருக்கு. அப்புறமா இதோட செல்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ எத்தனை லேயர் இருக்கு, எங்க இருக்கு, அப்புறமா இதோட செல்ஸ் எப்படி இருக்கு, இந்த 3 பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எல்லா இதுலயும் எபிப்ளமா இருக்கட்டும், கார்டெக்ஸ் இருக்கட்டும், எண்டோடர்மிஸ் இருக்கட்டும், எதுல இருந்தாலும் இந்த 3 திங்ஸ் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ இது சிங்கிள் இருக்கு, அப்புறமா அவுட்டர் மோஸ்ட் லேயர் இது வந்து தின் வால்டா இருக்கு இதோட செல்ஸ் எல்லாம். இதெல்லாம் பேரண்ட், இதெல்லாம் எல்லாமே பேரண்ட் கைமாட்டிக் செல் தான். அது இம்பார்ட்டன்ட் பாயிண்டே இல்லை. இதுல இருக்கிற சில செல்ஸ் வந்து ரூட் ஹேரா மாறும். இதோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா ப்ரொடெக்ட், அப்புறமா அப்சார்ப் வாட்டர். ஸோ இந்த எபிப்ளமாக்கு உள்ள பாத்தீங்கன்னா எபிப்ளமாக்கு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் வந்து ரொம்ப பெருசா நிறைய இருக்கும், மெனி லேயர்ஸ். இதோட செல்ஸ் எப்படி இருக்கும்னா இதுவும் தின் வால்டா இருக்கும், பேரண்ட் கைமாவால மேடா இருக்கும். இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, இது ஃபுட்டையும் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணும். தேர்ட் ஒன் என்னது, எண்டோடர்மிஸ்.
எண்டோடர்மிஸ் வந்து இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட செல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். ஏன் இது பெருசா இருக்கு? பிகாஸ் ஆஃப் காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் ஆன் தேர் செல் வால். செல் வால்ல வந்து காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் அப்படி ஒண்ணு இருக்கிறதுனால இதோட செல்ஸ் பெருசு பெருசா இருக்கும். செல்ஸ் பெருசு பெருசா இருந்தா என்ன ஆகும்? க்ளோஸ்லி பேக்டா இருக்கும். சோ இதோட செல்க்கு கொஞ்சம் உள்ள பாத்தீங்கன்னா பேசேஜ் செல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பேசேஜ் செல் வந்து இந்த வாட்டர் இது வந்து ரொம்ப தின்னா இருக்கும். இல்ல ஸ்ட்ரைப்ஸ் இல்லவே இல்லை. ஸ்ட்ரைப்ஸ் இல்லாததுனால இது ரொம்ப தின்னா இருக்கும். சோ இது என்ன பண்ணுன்னா வாட்டர் அப்புறமா மினரல் சால்ட்டை வந்து கார்டெக்ஸ்ல இருந்து உள்ள கார்டெக்ஸ் எண்டோடர்மிஸ் அதுல இருந்து உள்ள சைலம்குள்ள வந்து போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்களா. சோ இது வழி காட்டும், இங்கதான் சைலம் இங்கதான் இருக்கு, நீங்க வந்து அங்க போய் வந்து தங்கிடுங்க அப்படின்னு சொல்லி வாட்டர் வந்து சொல்லி. நெக்ஸ்ட் ஸ்டீல். ஸ்டீல்லாம் வந்து இந்த பெரிசைக்கிள், வாஸ்குலார் பண்டில், அப்புறமா வேற என்ன இருக்கு, பித்து, கான்ஜுகேட்டிவ் டிஷ்யூ, இது எல்லாமே வந்து டுகெதரா ஒரு வேர்ட் சொல்றாங்க, அதுதான் ஸ்டீல். ஓகே. சோ ஆல் த டிஷ்யூ இந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற எண்டோடர்மிஸ் தான் வந்து ப்ரொடெக்ஷன் பாடி கார்டு. சோ இந்த பாடி கார்டு இந்த உள்ள பாட்டி இது உள்ள வந்து நம்ம என்ன இது இருக்கும்ல, ஹால் இருக்கும்ல, இந்த ஹால் தான் வந்து ஸ்டீல். ஓகே. ஸ்டீல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் வந்து எண்டோடர்மிஸ், பாசேஜ் செல், அதுக்கப்புறமா இருக்கிற ஒரு லேயர், சிங்கிள் லேயர் தான் பெரிசைக்கிள். இதுல ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இருக்கு. இதுல இருந்து யார் யாரெல்லாம் வராங்கன்னா, யார் இந்த பெரிசைக்கிளுடைய பேபிஸ் எல்லாம் என்னதுன்னா, அந்த ஆரிஜின் தான் நான் அப்படி சொல்றேன் உங்களுக்கு. சோ லேட்ரல் ரூட்ஸ், வாஸ்குலார் கேம்பியம், கார் கேம்பியம், இது எல்லாமே வந்து செகண்டரி growthக்கான கான்ட்ரிபியூஷன். லீனா இருக்கிறது நல்லா டீயா ஹார்டா ஆறதுக்கான இது எல்லாமே வந்து இதுல இருந்து தான் வரும். பெரிசைக்கிள்க்கு உள்ள பாத்தீங்கன்னா வாஸ்குலார் பண்டில் தான் வந்து இன்னர் பேபி. இதுதான் வந்து இதுதான் நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இத்தனை லேயர்ஸ் இருக்கு. இதுனா இங்கதான் வந்து சைலம்ல இருந்தா என்ன ஆகும், மத்த சைலம் ஃப்ளோயம்ல இருந்தா வந்து ஃபுட்டு வாட்டர் மத்த ஸ்டெம்க்கு லீவ்ஸ்க்கு எல்லாமே போகும். ஸோ இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம. வாஸ்குலார் பண்டல்னா என்னது? சைலம் ஃப்ளோயம். சைலமும் ஃப்ளோயமும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? ரேடியலா அரேஞ்ச் ஆயிருக்கு. அப்படின்னா மேல கீழே இருக்கு, ஆல்டர்னேட்டா இருக்கு. ஓகே. ஆல்டர்னேட்னா ஒன்னு சைலம் ஒன்னு ஃப்ளோயம். சைலம் சைலம் இல்ல, சைலம் ஃப்ளோயம் அந்த மாதிரி. இப்போ நம்ம சைலம் பத்தி மட்டும் பேசலாம். சைலம் வந்து எக்ஸார்ச்சா இருக்கு. ஃபர்ஸ்ட் சைலம்ல ரெண்டு பார்ட் இருக்கு, புரோட்டோசைலம், மெட்டாசைலம். புரோட்டோசைலம் வெளியில இருந்து, மெட்டாசைலம் உள்ள இருக்குன்னா அதோட மீனிங் என்னது? புரோட்டோசைலம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, மெட்டாசைலம் அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த கண்டிஷனை வந்து எக்ஸார்ச் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ புரோட்டோசைலம்ல வந்து வெசல்ஸும் ட்ரெக்கிட்ஸும் ஒல்லியா இருக்கும். இல்ல வந்து மெட்டாசைலம்ல வெசல்ஸும் ட்ரெக்கிட்ஸும் கொஞ்சம் அப்புறமா ஃபார்ம் ஆகிறதுனால கொஞ்சம் பெருசா இருக்கும், வைடரா இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜைலம்ல ரெண்டு கண்டிஷன் இருக்கு, எக்ஸாஸ், அதுக்கப்புறம் எத்தனை இருக்கு, டை ஆர்ச்சா, ட்ரை ஆர்ச்சா, டெட்ராவா, பென்டாவா, ஹெக்ஸாவா, அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளான்ட். இப்போ சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மெட்டாசைலம்குள்ள, மெட்டாசைலம்க்கு ரொம்ப ரொம்ப சென்டர்ல பாத்தீங்கன்னா பித்து அப்படின்னு இருக்கும். மெட்டாசைலமே ஃபுல் சென்டர் ஆக்குபை பண்ணி தான் பித்து இருக்காது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருந்துச்சுன்னா பித்து வந்து இருக்கும், சின்னதா இருக்கும். அப்புறமா இந்த ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவுல ஒரு கான்ஜுகேட்டிவ் டிஷ்யூ, கான்ஜுகேட்டிவ் பேரன்கைம், சாரி கன்ஜெக்டிவ் பேரன்கைம், கான்ஜுகேட்டிவ் சாரி கேமரா கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். சோ கன்ஜெக்டிவ் பேரன். இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கா? எஸ், வாய்ஸ் கேக்குதா இல்லையா? இருக்குங்களா? Yes, ma'am. கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கிளியரா இருக்குல்ல? Yes, ma'am. ஒன்னொன்னா படிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். ரிவிஷன் பண்ணினா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு கண்டிப்பா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இது லெசன்லயே கீ டாபிக் இதுதான், பிரைமரி ரூட். இதுமாதிரி இது எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு கரெக்டா? இது வந்து நீங்க வீட்டுக்கு சாரி நீங்க ஆல்ரெடி வீட்ல தான் இருக்கீங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ மோனோகாட் ரூட் வந்து நம்ம வரலாம் பார்ட் தான் நினைக்கிறேன். எவ்வளவு முடியுதோ அதை பார்க்கலாம். சேம் எபிப்ளமா, கார்டெக்ஸ், எண்டோடர்மிஸ், அதுக்குள்ள ஸ்டீல்ல வந்து பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டில், பித்து, கான்ஜுகேட்டிவ், எல்லாமே சேம் ஃபங்க்ஷன், எல்லாமே சேம் தான், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுல பாருங்க, இதுல நிறைய இருக்கு பாருங்க, சைலம் ஃப்ளோயம் நிறைய இருக்கு, இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதா டிஃபரன்ஸ் தான் இருக்கும். மோனோகாட் ரூட் எக்ஸாம்பிள் மெய்ஸ், டைகாட் ரூட்டோட எக்ஸாம்பிள் கிராம் பார்த்தாச்சு. சோ இதுலயே வந்து பாருங்க ரூட், ஹேர், எபிப்ளமா நம்ம பார்க்கலாம் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? எபிப்ளமா.
எபிப்ளமா outermost single layer thin walled cell closely packed. அப்புறமா வந்து இதோட செல்ஸ்ல வந்து யூனிசெல்லா ஹேர் வரும். சேம் டு சேம் டிட்டோ. இது வந்து அதே தான் அதே தான். இது வந்து ரூட் ஹேர் வரும். செகண்ட் ஒன் கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் என்னது, நம்ம என்ன பாயிண்ட்ஸ் அந்த டைகாட்ல பார்த்தோம். ரொம்ப வந்து பெருசா நிறைய இதுதான் பெரிய ஜோனே. இந்த மல்டி லேயர் இருக்கும். அப்புறமா இது பேரன் கைமா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வாட்டரையும் ஃபுட்டையும் ஸ்டோர் பண்ணும். சேம் பாயிண்ட்ஸ். கார்டெக்ஸும் அதே தான். மோனோகாட்க்கும் டைகாட்க்கும் இது ரெண்டுமே பக்கத்துல எழுதிக்கிட்டே போலாம். சேம். பிளாக் கலர்ல. ஸோ இது எல்லாமே சேம் எஸ்எஸ்ன்னு எழுதுனா அப்போ கொஞ்சம் ஈஸியா. நெக்ஸ்ட் என்னது எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ் என்னது இன்னர் மோஸ்ட் லேயர். இதுல காஸ்பேரியன் டைப் பேசேஜ் செல் அதெல்லாமே இருக்கு. அவ்வளவுதான் சேம் பாயிண்ட் இது. ஸோ நீங்க ஒன்னு நல்லா படிச்சாலே போதும், உங்களுக்கு எல்லாமே வந்து மோனோ டைகாட்டும் அதே காப்பி பண்ணிடலாம். என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதை நம்ம வேற கலர்ல மார்க் பண்ணிடலாம். அப்போ ஈஸியா இருக்கும். ஸ்டீல்லாம் என்னது எண்டோடர்மிஸ்க்குள்ள இருக்கிற எல்லா டிஷ்யூ பெரிசைக்கிள் வாஸ்குலர் பண்டில் பித் கன்ஜெக்டிவ் பேரன் கைமா இது எல்லாமே வந்து ஸ்டீல் டுகெதரா சொல்லுவோம். சேம் பாயிண்ட். பெரிசைக்கிள் ஒரு சிங்கிள் லேயர் இருக்கும், தின்னா இருக்கும். அப்புறமா இதுல இருந்து என்ன வரும், லேட்டரல் ரூட்ஸ் வந்து வரும். கரெக்டா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா பெரிசைக்கிளுக்கு சிங்கிள் லேயர்டு பாலிகோனல் கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கு. பாலிகோனல் thin cells. The lateral roots originate from this layer. ஸோ இங்க இருந்து இங்க இப்போதான் டிஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, லேட்ரல் ரூட்ஸ் மட்டும் இங்க இருந்து வரும். கார் கேம்பியம் அதெல்லாமே வராது. ஓகே, லேட்ரல் ரூட்ஸ் வரும். அப்புறமா ஷேப் வந்து பாலிகோனலா இருக்கும். அது எல்லாமே ஷேப் வந்து பாலிகோனலா இருக்கும். அதுக்கப்புறமா இங்க இருந்து லேட்ரல் ரூட்ஸ் மட்டும் வரும். கார் கேம்பியம் வாஸ்குலர் கேம்பியம் அதெல்லாம் வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில் என்னென்னலாம் இருக்கு, சைலம் ஃப்ளோயம். கரெக்டா? இதுலயும் அதே தான், ரேடியலா தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. ரேடியல் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன, ஜைலம்ல இதுவும் எக்ஸ் ஆர்ச். சேம் பாயிண்ட்ஸ். இப்போ நல்லதா போச்சு. எக்ஸ் ஆர்ச். அப்புறமா பாலி ஆர்ச். அந்த டை ஆர்ச் ட்ரை ஆர்ச் பார்த்தோம்ல. இதுல வந்து 6 இல்லாம 6ஓட அதிகமா இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க பாக்கலாம் டயக்ராம்லயும் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. ஸோ இது பாலி ஆர்ச்சா இருக்கு. சேம் பாயிண்ட், ரேடியல் எக்ஸ் ஆர்ச். பாலி ஆர்ச் மட்டும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட். அதை நம்ம வேற பாருங்க. பாலினா மெனி நிறைய இருக்கு. பித்து வந்து இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, பித்து வந்து அதுல ரொம்ப சின்னதா இருக்கும். கரெக்டா? இதுல வந்து கொஞ்சம் பெருசா வெல் டெவலப்டா இருக்கும், கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுல பித்துல வந்து பேரன் கைமா செல் இருக்கலாம், ஸ்க்ளீரன் கைமா செல் இருக்கலாம். இது பித்தோட ஃபங்க்ஷன் ஃபுட் ஸ்டோர் பண்றதுதான். அதுல வந்து இல்லாதனால நம்மளுக்கு அதுல ஃபங்க்ஷன் கொடுக்கல. இதோட பித்தோட நார்மலான ஃபங்க்ஷன் எதுனா ஃபுட் ஸ்டோர் பண்றது. இது இந்த பித் வந்து எதால மேடா இருக்கு, பேரன் கைமா இல்லைன்னா வந்து ஸ்க்ளீரன் கைமா. அதுவும் பேரன் கைமா ஸ்க்ளீரன் கைமா சேம் தான். பித் வந்து இதுல கொஞ்சம் பெருசா இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பெரிசைக்கிள். ஸ்டீலுக்கு அப்புறமா தான் டிஃபரன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். பெரிசைக்கிள் பாலிகோனலா இருக்கு அந்த செல்ஸ். இந்த லேட்ரல் ரூட்ஸ் மட்டும் தான் வரும். செகண்ட் வாஸ்குலர் பண்டில். இதுல பாலி ஆர்ச் மட்டும் டிஃபரன்ஸ், அது எல்லாமே சேம். ரேடியல் எக்ஸ் ஆர்ச் எல்லாமே சேம். தேர்ட் ஒன் பித்து கொஞ்சம் வெல் டெவலப்டா பெருசா இருக்கும். இது பேரன் கைமா இல்ல ஸ்க்ளீரன் கைமால மேடா இருக்கும். இதுல வந்து ஃபுட் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் கன்ஜெக்டிவ் பேரன் கைமா. இது வந்து ஜைலம் உடைய ஸ்டாண்டு அப்புறமா ஃப்ளோயமோட ஸ்டாண்டுக்கு நடுவுல வந்து இருக்கும். ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் xylem and phloem. Strands of xylem and phloem. இது வந்து ஒரு டிஃபரன்ஸ்.
சைலமும் ஸ்டான்ஸா வாஸ்குலர் பண்டில் தான் நம்மள வந்து மீன் பண்றாங்க. ஸ்டான்ஸ்னா லைக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். நம்ம இத இமேஜ் பாத்துக்கலாமா? ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ ஸ்டான்ஸ்லாம் வந்து ஒண்ணும் இல்ல. சைலம் ஃப்ளோயம் நடுவுல இருக்கு, அவ்வளவுதான். அதான் நார்மலான ஃபங்க்ஷன். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டைகாட் மோனோகாட் டேபிளாவே கொடுத்துட்டாங்க. ரொம்ப வசதியா போச்சு நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்குலர் பண்டில் வந்து டிஃபரன்ஸ். பெரிசைக்கிள் வாஸ்குலர் பண்டில் அதுதான். வாஸ்குலர் பண்டில் இருக்கு டிஃபரன்ஸ். இதுல வந்து 2ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். இதுல வந்து நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பெரிசைக்கிள். பெரிசைக்கிள் வந்து இதுல வந்து எங்க இந்த பெரிசைக்கிள் என்னென்னலாம் வரும்? லேட்ரல் ரூட், வாஸ்குலர், கார்க் கேம்பியம் எல்லாமே வரும். இந்த வெறும் லேட்ரல் ரூட்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் இந்த கேம்பியம்னு ஒரு புது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. கேம்பியம்னா செகண்டரி growthக்கான அது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். கேம்பியம் இதுல பிரசன்ட் இருக்கும், அதுல ஆப்சென்ட் இருக்கும். இதுல கேம்பியமே இருக்காது மோனோகாட்ல. ஆனா செகண்டரி growth இல்ல. இந்த டைகாட்ல செகண்டரி growth இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, வாஸ்குலர் கேம்பியம், கார்க் கேம்பியம் எல்லாம் எங்க இருந்து வருது? இந்த பெரிசைக்கிள்ல இருந்து வருது. ஆனா மோனோகாட்ல அது வரவே இல்லை. இட் மீன் செகண்டரி growth நடக்கவே நடக்காது. பச்சை பசேன்னு தான் இருக்கு எப்ப பார்த்தாலும். Okay. அப்புறமா பித்து. பித்து வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதா இருக்கும், இல்ல ஆப்சென்டா கூட இருக்கும், இந்த பெருசா. இந்த டேபிள் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கீ டேர்ம் அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் கேட்டாங்க, நீங்க வந்து எது யூஸ் பண்ணணும்? இது வந்து ஸோ லேட்ரல் ரூட்ஸ், அப்புறமா வந்து செகண்டரி growth, இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது எல்லாமே செகண்டரி growth அதுல இருந்து தான் வரும். ஓகே. ஸோ இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு 5 மினிட்ஸ் டவுட்கான செஷன் வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப டஃபா இருந்துச்சா இல்லை ஈஸியா இருந்துச்சா? மைக் வந்து ஒர்க் ஆகலன்னா சாட் கூட பண்ணலாம், நோ ப்ராப்ளம். சோ இன்னைக்கு வந்து ஈஸியா இருந்துச்சா டஃபா இருந்துச்சா? எஸ். சோ இந்த லெசன் எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா டஃபா இருக்கா? சோ ஒரே ஒரு டாபிக் தான், இதுக்கப்புறமா லெசனே கம்ப்ளீட் ஆயிடும். 4 செஷன்ல நம்ம லெசனே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ட்ரை பண்ணீங்களா? கஹூட் குவிஸ், பிளான் கிங்டம் உடைய கஹூட் குவிஸ் ட்ரை பண்ணீங்களா? செக் பண்ணட்டுமாண்ணா? செக் பண்றேன். எஸ், ரீப்ளேஸ். எவ்வளவு மார்க்ஸ் வந்துச்சு உங்களுக்கு? யார் யாரெல்லாம் இது பண்ணீங்க? ஆன்சர் பண்ணுங்க யாராவது. ஓகே, சாட்ல இருக்கு. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட்லயே நீங்க 11 out of 15 எடுத்திருக்கீங்க. இட்ஸ் வெரி கிரேட் ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு, எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்லயே 11 out of 15 எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணிருக்கீங்க தான் அர்த்தம், அதோட மீனிங். குட், நோ ப்ராப்ளம். மார்க்ஸ்லாம் கம்மியாகுதுன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறத, நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரைலயே நீங்க 11 எடுத்திருக்கீங்க. இட்ஸ் வெரி பிக் டீல். டஃப்பானது தான் அது. பிகாஸ் இம்பார்ட்டன்டான டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அது டஃப் தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். வேற மரியம் நீங்க ட்ரை பண்ணீங்களா? எஸ் மரியம். பின் ஆர் மன். வாய்ஸ் கேக்குதா மரியம்? ட்ரை பண்ணலனா நோ ப்ராப்ளம். எஸ், நோ மேம். நோ ப்ராப்ளம். நீங்க வந்து எப்போ உங்களுக்கு ஃப்ரீயான டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்க அதை ட்ரை
நோ ப்ராப்ளம். படிச்சு நல்லா வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் அனிமல் கிங்டம் உடைய குவிஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த குவிஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான ஒர்க்ஸ் நான் சொல்லிடுறேன். டெய்லி ஒரு ஒர்க் சார்ட் வந்து நான் வச்சா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கும் எனக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்? பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட்ஸ். பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணணும். எனக்கு ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி ரிவிஷன் பண்ணணும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெக்சர் வந்து நீங்க ஒழுங்கா நான் வந்து எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, லெக்சர் நான் அவ்வளவு நல்லா கவனிக்கல அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா டுடேஸ் டாபிக்ஸ் ஆர் ஹார்ட். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்ப ஹார்டா இருந்தா மறுபடியும் வந்து போட்டு பாருங்க. ஓகேங்களா? யூ கேன். நீங்க இன்னொரு வாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ட்ரஸ்ட் இட். ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து ஸ்லோவா இருக்கேன் அதனாலதான் வந்து எனக்கு புரியல அப்படிலாம் இல்ல. ஸோ நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கெயின் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஒரு மிஸ்டேக்கும் உங்களுக்கு வந்து இல்ல. நீங்க அது மறுபடியும் ரீவாட்ச் பண்ணீங்களா உங்களுக்கு வந்து இன்னும் நாலேஜ் கெயின் ஆயிடும், இன்னும் கிளியர் ஆயிடும். இல்ல நான் வந்து மோஸ்டா ஸ்லோவா சொல்ல இனிமே வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்றேன். ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, பிகாஸ் கொஞ்சம் லெசன்ஸ் தான் இருக்கு. நம்ம வந்து ஸ்லோவா தான் பயாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். பயாலஜி இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, இது வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் தான். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் பயாலஜி. அது ஒன்றும் இல்லை. ஸோ ரிவிஷன் நான் மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா மறுபடியும் பாருங்க. இன்னைக்கே வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ லெக்சர் பார்த்ததுக்கு அப்புறமா புக் ரீட் பண்ணணும். புக் ரீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸ் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும். அசைன்மெண்ட்ஸ் எதுக்குன்னா அன்னைக்கே ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டுனா உங்களுக்கு நாலேஜ் அதிகமா இருக்கும். ஆன்சர் நீங்க பெட்டரா பண்ணுவீங்க. ஸோ மோஸ்டா ஒரு சென்டென்ஸ்ல எழுதாம 2 or 3 சென்டென்ஸ்ல எழுத ட்ரை பண்ணுங்க. அதை நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். அப்புறமா லாஸ்டா கஹூட் குவிஸ் வந்து இதுக்கான கஹூட் குவிஸ் அனிமல் கிங்டம்ல வந்து ஒரு சண்டேக்குள்ள வந்து முடிக்க வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாமா? Yes, ma'am. ஸோ ஒரு வாட்டி லெக்சர் வந்து ரீவாட்ச் பண்ணுங்க, அப்போ ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. Thank you, ma'am.